ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆட்டோ செல்ஃப் அடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டில் வந்துச்சு. அது எப்படின்னா, சில டைம் சில டைம் ஹீட் ஆச்சுன்னா அடிக்க முடியுது. அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கீயை ஆன் பண்ணியாச்சு. இதான் எக்ஸ்ட்ரா செல்ஃபுக்குள்ளே பட்டன் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாருங்கள், டொக்கு டொக்கு டொக்குன்னு மட்டும் சவுண்டு கேட்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக்கப் பண்ண வேண்டியது, டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்குன்னா ரிலே நல்லா இருக்குன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. ரிலேயை ஃபஸ்ட்டு உருவி விட்டு பார்க்கணும். உருவி டைரெக்ட் கனெக்ஷன் கொடுத்து பார்க்கணும் செல்ஃப் அடிக்காலேன்னு. இதுதான் அந்த செல்ஃப் ரிலே கனெக்டர் 4 பின் ஒயரு. இப்போ இதில் இந்த ஹெவி கிளாம்ப் போட்டிருக்காங்களா, இது ஹெவி பேட்டரிலேருந்து வரக்கூடிய 12 வோல்ட்டு. இது செல்ஃப் மோட்டரோட சொலினாய்டுக்கு போகக்கூடிய 12 வோல்ட்டு. இது ரெண்டுலேயுமே நம்ம டைரெக்டாக ஒயர் கனெக்ஷன் கொடுத்து செல்ஃப் அடிக்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரிலே தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரிலேயை டைரெக்ட் பண்ணி நான் செல்ஃப் அடிக்கன்னு சொல்லி வச்சு பார்த்தேன். பயங்கரமாக ஷார்ட் ஆன மாதிரி இருக்குது. வச்சு காமிக்க பாருங்கள். ஷார்ட்டு தான் ஆகுது, இந்த லைனும். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒன்று சொலினாய்டில் ப்ராப்ளமாக இருக்கும். செல்ஃப் மோட்டரில் உள்ள சொலினாய்டில் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ செல்ஃப் மோட்டரில் நம்ம டேரெக்டாக அடித்து பார்க்கலாம். இப்போ செல்ஃப் மோட்டரில் டேரெக்டாக நம்ம சொலினாய்ட்லேருந்து வரக்கூடிய ஒயரை கொடுத்து பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. அதுக்கு டேரெக்டாக சொலினாய்ட்லேருந்து வரக்கூடிய இந்த லைனு இது இந்த இடத்துல கொடுக்கும். இந்த லைனை கொடுக்கவுமே லோடு எங்கேயோ உட்காருது. ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா மீட்ரு டவுன் ஆகிட்டு, பார்த்தீங்களா, எர்த்து கிடைக்க முடியுது. இதில் கொடுக்கவுமே அங்கே எர்த்து கட் ஆகிடுது. அதுக்காண்டி தான் லோடு கிடைக்காம ஆஃப் ஆகுது. இப்போ திருப்பி செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுறத கம்ப்ளைண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி பேக்கில் போய் செல்ஃப் மோட்டரை டைரெக்டாக அடித்தாலும் டக்குன்னு இங்கே பார்த்திங்கன்னா இக்னிஷன் லைட்லாம் ஆஃப் ஆகிடுது. இது காரணம் ஒன்றும் இல்லை. செல்ஃப் ரிலே நல்லா இருக்குது, செல்ஃப் சுவிட்சும் நல்லா இருக்குது, சொலினாய்டு செல்ஃப் மோட்டர் உள்ளது நல்லாயிருக்கு. இந்த நெகட்டிவ் டெர்மினல் லூஸாக இருந்துச்சு தான் காரணம். ஃபுல் டைட் பண்ணியாச்சு. சின்ன வேலை தான். இப்போ செல்ஃப் அடித்து பார்க்கலாம். பார்த்திங்களா, அடிக்கி ஆனால் கொஞ்சம் லோடு மட்டும் உட்காருது. ஓகே தான். இந்த மாதிரி தொடர்ந்து ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் எதுவும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எதுவும் பார்க்கணுன்னா என் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். எக்ஸ்ட்ரா ஹாரன் மாட்டுறது, இந்த மாதிரி வண்டி செல்ஃப் மோட்டரில் எதுவும் ப்ராப்ளம், லைட்டிங் ஃபிட் பண்ணுறது, இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான எந்த வேலைனாலும் நம்ம பார்த்து கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.